வணக்கம் நண்பர்களை, நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னடா இருட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, 6 மணி ஆனாவே இப்போ இருட்டாயிருதுங்க, என்னன்னே தெரியல. சரி அதை விடுங்க, நம்ம கான்செப்டுக்குள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலும் அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்களே, அவங்க ஒரு பக்கம் என்ன சொல்கிறது ஏது சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் பேச்சடிச்சு போய் வாயடிச்சு போய் நின்று இருக்காங்க. ஏன் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யார் சாமி இந்த அரவிந்த் இப்படி இருக்கானே, நமக்காக இவ்வளோ பண்ணுறானே, இவனுக்காக நம்ம எதனா ஒன்று பண்ணுமே, நம்ம மேலே இவ்வளோ அன்பு வச்சுன்னு இருக்கானே, இவ்வளோ பிரியம் வச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு மனசார ஒரு பக்கம் ரொம்பவே அடிக்ட் ஆயிடுறாங்க. பரவாயில்லையே, அந்த விஜய் நம்மளை அசிங்கப்படுத்திட்டு நம்மளை வேணான்னு தூக்கிப்பட்ட அந்த விஜய் எங்க நம்மளை ஏற்றுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம கூட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் இந்த அரவிந்த் எங்க, அரவிந்தே மேலுதானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வச்சிட்டாருன்னா பார்த்துக்கங்களேன். அதே சமயத்தில் நம்ம விஜய் இருந்துன்னு எப்படியாவது மல்லியை திரும்ப கூட்டினு சொல்லிட்டு மல்லியை பார்க்கறதுக்கோசரம் மல்லி வீட்டுக்கு வந்துடுறாரு. அங்கே வந்ததை எப்படியோ அரவிந்த் பார்த்துறாரு. அரவிந்த் வந்தோடனே வாங்க விஜய் சார், வாங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு வரவேற்று, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க விஜய் சார், நான் இருக்கிற வரையும் உங்களுக்கு எதுவும் நடக்காது, நீங்கள் கவலையே படாதீங்க, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே என்னடா பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புரியாம, விஜய் சார் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, இப்போ என்ன மல்லி அங்கே வரணும், மல்லி வந்து அந்த பிரச்சனைலாம் தீர்த்து வைக்கணும், அவ்வளோதானே. நான் வந்து கரெக்டாக நானே வெளியே கூட்டினார் மாதிரி அவளை கூட்டினேன்ட்டு உங்ககிட்ட ஒப்படைச்சிட்றேன். நீங்கள் வந்து ஒரு வாரத்துக்குள்ளே பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆயிடல, பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணுறேங்க. அதுக்கப்புறம் திரும்ப நான் மல்லியை கூட்டின்னு போயிட்டு அவங்க வீட்டில் விட்டுறேன். இந்த மாதிரி எங்கேயோ 2 பேரும் மனசை புரிஞ்சதுக்கோசம் நாங்கள் போகிறேங்க அப்படின்னு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என் முகம் இருட்டாக கருப்பாக தெரியும், அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, வேறு என்ன பண்ணுறது. இருட்டாயிடுச்சு ஒரு பக்கம், அந்த இருட்டில் அந்த மாதிரி தான் தெரியும். சரி ஓகே, இந்த டீலும் நல்லா இருக்கே, இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுறாரு. ஆனால் என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்த்தா தெரிய போகுது. எதுவுமே நம்ம எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லிட்டோம்லனா நமக்கு என்ன இது இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். அதனால் எடுத்தோம் கவுத்தோன்னு எதுவும் ஒன்றும் சொல்ல முடியாது. பொறுத்திருந்து பூமி அதான் சொல்லுவாங்களே, பொறுத்தார் பூமி ஆர்வான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கான்செப்டில் தான் இப்போ போயின்னு இருக்குது. இந்த இருட்டில் எனக்கே ஒன்றும் பேசுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரலை, ஏன்னா அந்த அளவுக்கு இருட்டாக இருக்குது. ஃபேஸ் ஒரு பக்கம் சரியாக தெரியல, பல்லு மட்டும் நல்லா ஒயிட்டாக ஈன தெரியும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி ஓகே, இப்படி ஒரு பக்கம் போயின்னு இருக்குது. அதே சமயத்தில் கரெக்டாக இந்த அரவிந்த் மாதிரி நல்ல மனசு கிடைக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் விஜய் யோசிக்க ஆரம்பிக்க. விஜய் இதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் இல்லை, ஓகே இது ஓகே தான், இவனுக்கு நம்ம எதோ ஒன்று பண்ணணும் திருப்பி பெருசாக அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு இருக்காரு. என்ன பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு தான் தெரியல. அதே சமயத்தில் மல்லிகிட்ட, மல்லி என்னை வாழ்க்கையை விட்டு போகிறதுக்கு உனக்கு விருப்பமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. விஜய் கிட்ட ஒரே வார்த்தை தான், என் மனசை புரிஞ்சுக்கிட்டு நான் தான் இந்த உலகம், என்ன தான் இந்த உலகமாக நினைக்கிறேன், அவர் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை, கான்செப்டை ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க தோணுதுன்னா பார்த்துக்கோங்களேன். சரி ஓகே, எப்படியோ ஒன்றுப்பா, குடும்பத்தோட சந்தோஷமாக இருந்தால் சரி, நாம் என்ன அவ்வளோ தொல்லை பண்ணவா போகிறோம், அவங்க குடும்பம் அவங்க சந்தோஷமாக இருக்கிறது அவங்க கையில் தான் இருக்குது. எந்த பக்கம் பார்த்தாலும் கருப்பா தெரியுதுப்பா, என்ன தான் பண்ணுறது ஒன்றுமே புரியலையப்பா அப்படின்ற கான்செப்ட் தான் போயின்னு இருக்குது. சரி ஓகே, பிரைட்னஸ் ஏற்றி வைக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா பிரைட்னஸும் ஏற்றி வச்சாச்சு. இதுக்கு மேலே என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் புரியாமல் ஒரு பக்கம் நானே புதிராக போயின்னு இருக்கேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், பர்கத் தருகை.